ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு என்எஸ்எட் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துடைய ரொம்ப முக்கியமான ஒரு 3 அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஏற்கனவே வந்துட்டு இருக்கும். வராதவங்களுக்கான ஆப்ஷன்ஸும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஒரு சில புதிய அப்டேட்ஸுமே இப்போ வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற தகவல்களை எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகி கிட்டத்தட்ட 17 தவணைகள் வந்து இப்போ வரைக்கும் கொடுத்துட்டாங்க. 18வது தவணை வந்து பார்த்தீங்கன்னாலும் போன வாரம் நிறைய பேருக்கு வந்து கிரெடிட் ஆகிருந்தது. இந்த சூழ்நிலையில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. எலிஜிபிள் இல்லாத கேண்டிடேட்ஸுமே கூட வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற தகவல் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போயிருந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் ரொம்ப 3 அப்டேட் வந்து இப்போ வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஏற்கனவே எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. அப்பீல் பண்ணவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவங்க அப்பீல் பண்ணதில் மறுபடியும் ரெக்கன்சிலேஷனுக்கு அவங்கள எடுத்து கிராஸ் செக்கிங் வந்து நிறைய ஊர்களில் பண்ணிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக கூட நடந்துட்டு இருந்துச்சு. அவங்களுடைய பேர்கள் அவங்க அப்ரூவல் கரெக்டாக இருக்குது, வெரிஃபிகேஷனில் எல்லாமே வந்து எலிஜிபிளாக தான் இருக்காங்கன்னு நினச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போ இருக்குது. 2வது அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எலிஜிபிள் ஸ்கீம்ஸை வந்து ஒவ்வொரு மாதமுமே வந்து வேலிடேஷன் பண்ணி தான் வந்து கவர்மெண்ட்லேருந்து பணம் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து இப்போ கிட்டத்தட்ட 1.15 கோடி பெனிஃபிஷரிஸ் வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கிறது போக புதுசாக எப்போ அப்ளை பண்ண கொடுக்க போகிறாங்க, இல்லை ஏற்கனவே வந்து இருக்கிறவங்கள பணம் வராதவங்களுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே இருந்துச்சு. முதல் அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மகளிர் தொகை உரிமை தொகையை வந்து பார்த்திங்கன்னா விரிவாக்கம் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே இருந்த பயனாளிகள் மட்டும் இல்லாமல் விடுபட்டு போன பயனாளிகள் ஆகட்டும், புதுசாக அப்ளை பண்ணுறவங்கெல்லாம் வந்து எல்லா இடங்கள்லையும் இந்த மகளிர் உரிமை தொகை தான் வந்து அதிகமான ஒரு தாட்டாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே பணம் வந்துட்டு இருக்கிறவங்க இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஒவ்வொரு மாதமுமே கிராஸ் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பணம் வந்து வரதை ஸ்டாப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அப்பீல் அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க எலிஜிபிள் கேண்டிடேட்னு சொல்லி அப்பீல் கொடுத்துருந்துருப்பாங்க. வெரிஃபிகேஷனும் முடிஞ்சிருந்திருக்கும். இருந்தாலுமே மறுபடியும் இப்போ கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு சில பயனாளிகள் வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க எலிஜிபிளாக இருக்கிற மாதிரி இருந்து வெரிஃபிகேஷனுக்காக மட்டும் பெண்டிங் அனுப்பியிருந்தாங்க. அவங்களையும் செக் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் சென்னை லெவலுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உரிமை தொகை வந்து இப்போ 17 தவணைகள் முடிஞ்சு 18வது தவணை இப்போது இந்த மாதம் வந்திருக்கும். இந்த இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கூட கட்டாயிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க அந்த ஒரு க்ரைட்டீரியா படி செக் பண்ணி பார்த்ததில் இன்எலிஜிபிளாக இருக்கிறவங்களுக்கு பணம் போயிட்டு இருந்தது அப்படின்னா அவங்கள ஹோல்டும் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது அமைச்சரவை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க. மார்ச் 14ஆம் தேதி வந்து நடக்க போகுது. இதில் வந்து உரிமை தொகை சம்மந்தமான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற திட்டத்தை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும், விடுபட்டு போன பயனாளிகளை லிங்க் பண்ணுறதுக்கும், புதுசாக அப்ளிகேஷன் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட தகவல்கள் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை சம்மந்தமாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கூட ரைஸ் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து kmut.tn.gov.in. இதில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருந்த விண்ணப்பம் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறிய அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா கூட நிறைய அப்டேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது போக நீங்கள் ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த வெப்சைட்லேயே வந்து நீங்கள் ரைஸ் பண்ணிக்க முடியும். கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்க பாருங்கள். அதில் போயிட்டு கூட இப்போ உங்களுக்கு பணம் ஏதாவது வராமல் இருக்குது, இல்லை வந்து வந்துட்டு இருந்த பணம் ஹோல்ட் ஆகிருக்குன்னா கூட உங்களுடைய டீட்டெயில்ஸு, உங்களுடைய அட்ரஸோட முதற்கொண்டு நீங்கள் தகுதியற்ற நபராக ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அவங்கள மென்ஷன் பண்ணி கூட அதில் அனுப்பலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு காரணத்துக்காக வந்து ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் இதில் கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களை வந்து அடுத்த லெவலில் கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா கூட யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.